Hi everyone, welcome to Films to Fashion. So hope you all fine. So இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னாக்கா, பொதுவாக நம்ம எடுக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வெற்றி அடைஞ்சிடுறோமா? கிடையாது. சில விஷயங்களில் தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் வர்றதுக்கு காரணம் நம்ம செய்கிற தவறுகளாக கூட இருக்கலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னாக்க நம்மளால் க்ரோ ஆகவே முடியாது. நம்ம லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னாக்க, நம்ம செய்யும் தவறுகளை நாம் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றோம், அது ஒத்துக்கிறதுனால என்னென்ன நன்மை வரும், அதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது நான். ஸோ நம்ம ஏன் நம்ம தவறுகளை ஒத்துக்க மாட்டேன்றோம் அப்படின்னாக்க, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம செய்த தவறை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் லெவல் குறையுமோ, நம்மளை லோவாக பார்க்க வைப்பாங்களோ அப்படின்றது. அதே மாதிரி நம்ம சொசைட்டி நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற இடங்கள், நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த தப்பை நம்ம ஒத்துக்கிறதுனால நம்மளை ரொம்ப ஸ்மாலாக நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்களோ அப்படின்ட்டு. சில இடங்களில் தப்பை ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நான் தப்பு பண்ணலை, இல்லைனா தப்பு பண்ணதுக்கான காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக பார்ப்பாங்க. தப்பை தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிவாதமான ஒரு பழக்கம்தான் அவங்கள அந்த தப்புலேருந்து வெளியில் வர விடாமல் அவங்கள ரொம்ப ப்ரெஷருக்குள்ளாக்குறது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான சில காரணங்களால் நம்ம தப்பை ஒத்துக்க மாட்டோன்றோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, நம்ம செய்யக்கூடிய தப்புகளை நம்ம என்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதுலேருந்து வெளியில் வர போகிறேன், அதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு அந்த தைரியத்தோடு உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டு உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களுக்காக நிற்கிறீங்களோ, அன்னைக்கு தாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தைரியம் வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் அதை ஒத்துக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வலுவாகும், அதிகமாக ஆகும். அதே மாதிரி சரி ஓகே தப்பு நடந்து போச்சு, அந்த தப்புலேருந்து நான் திருந்தி வெளியில் வருவேன், தப்பை திருத்திக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் உங்கள்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உண்மையிலே தப்பை ஒத்துக்கிட்டு அந்த தப்புலேருந்து திருந்தி வர முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே உங்களை இன்னும் மென்மேலும் மேம்படுத்திகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ உங்களை மற்றவங்க குறை சொல்கிறதும் குறையும். என்ன இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மற்றவங்க கேட்கும்போது, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஸ்பீச்லெஸ், அவங்களால பேசவே முடியாது. ஸோ லைஃப்பில் எந்த தப்பாக இருந்தாலுமே சரி, படிப்பு விஷயம், வேலை விஷயம், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, வேலை செய்கிற இடம், எங்கே வேணாலும் ஓகே, எந்த தப்பாக இருந்தாலும் அது தப்புன்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணுங்கள், அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள்.